தனியார் பள்ளிகளில் கட்டணத்தை நிர்ணயம் செய்வதற்கான குழு ஒன்று இயங்கி வரும் நிலையில் இந்த கட்டண நிர்ணய குழுவுக்கு தடை இல்லை என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் எந்த வழக்கில் இது தொடர்பான இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு? இதன் முழுமையான பின்னணி என்ன? வணக்கம். சென்னையில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில சிபிஎஸ்இ பள்ளியில படிக்கக்கூடிய மாணவி 2018-19 இருந்து 2021 வரைக்குமான அந்த கல்வி ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 76,275 ரூபாய் கட்டண பாக்கி வச்சிருக்கனால அந்த பாக்கிய 12% வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்று அந்த மாணவியின் பெற்றோருக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த பள்ளி நிர்வாகம் தரப்புல சென்னை உரிமையியல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குல இந்த பள்ளி நிர்வாகம் வழங்கக்கூடிய வசதிகளுக்கு ஏற்பவே அந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி அந்த மாணவியின் தந்தை தாக்கல் செய்த மனு மீது அந்த உரிமையியல் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதாவது தமிழ்நாடு பள்ளிகள் கட்டண நிர்ணய குழுவுக்கு அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து பள்ளி நிர்வாகம் தரப்புல உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவுல இந்த கட்டண நிர்ணயம் செய்வது தொடர்பான அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கிற காரணத்தினால அந்த உச்சநீதிமன்றத்துல வழக்கு முடிவுக்கு வர வரைக்கும் எந்த விசாரணையும் மேற்கொள்ள முடியாது என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன் இந்த பள்ளிகள் வழங்கக்கூடிய அந்த வசதிகளுக்கு ஏற்பத்தான் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பதை சரிபார்க்க வகை செய்யக்கூடிய அந்த சட்டப்பிரிவை தவிர மற்ற பிரிவுகளைத்தான் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அதனால இந்த பள்ளிகள் வழங்கக்கூடிய வசதிகளுக்கு ஏற்றபடிதான் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதாங்கிறத சரிபார்ப்பதற்கு அந்த கட்டண நிர்ணய குழுவுக்கு எந்த தடையும் இல்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மாணவியினுடைய தந்தை தரப்புல 50,000 ரூபாய் அந்த கட்டண பாக்கிய அக்டோபர் 18ஆம் தேதிக்குள்ள செலுத்தி விடுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த பள்ளியினுடைய கட்டண உருவங்கள் குறித்து சரிபார்க்கும்படி கட்டண நிர்ணய குழுவுக்கு உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.